வணக்கம். முருகன் வேலாக். வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன். முதலில் தலைப்புச் செய்திகள். சூடானில் ஆயுத குழுக்களின் தாக்குதலில் பாடசாலை மாணவர்கள் 50 பேர் உயிரிழப்பு. 2 வருடங்களின் பின் பெத்லோகேமில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். ரஷ்யாவால் தகர்க்கப்பட்ட அணு பாதுகாப்பு கவசம் வெளிவரும் கதிர்வீச்சுக்கள். சர்வதேச முகமையின் அபாய அறிவிப்பு. பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளில் தனது செல்வாக்கை விரிவுபடுத்தும் ஹமாஸ். உளவுத்துறை தகவல். ரஷ்ய ஜனாதிபதியை தொடர்ந்து இந்தியா வரும் உக்ரைன் ஜனாதிபதி. நிறைவு பெற்றது தலைப்புச் செய்திகள். தொடர்பென விரிவான செய்திகள். சூடானில் பாடசாலை மருத்துவமனை மீது ஆயுத குழுவினர் ட்ரோனை ஏவி தாக்குதல் நடத்தியதில் 33 குழந்தைகள் உள்ளிட்ட 50 பேர் உயிரிழந்துள்ளனர். சூடானில் அந்நாட்டு இராணுவத்திற்கும் ரேபிட் சப்போர்ட் போர்சஸ் RSF எனப்படும் ஆயுதமேந்திய குழுவினருக்கும் சமீப காலமாக மோதல் நிலவுகிறது. இந்நிலையில் டோகான் மாகாணத்தில் உள்ள கலோகி நகரில் உள்ள ஒரு சிறுவர்கள் பாடசாலை மருத்துவமனை மீது ஆயுத குழுவான RSF நேற்று முன்தினம் இரவு ட்ரோன் ஏவியது. இந்த தாக்குதலில் 50 பேர் கொல்லப்பட்டனர். ஆயுத குழுவினர் முதலில் பாடசாலையை தாக்கியதுடன் பின்னர் பொதுமக்கள் உணவுக்காக உதவி வாங்கக்கூடிய இந்த இடத்தில் 2வது தாக்குதலை நடத்தியதாகவும் இதில் 50 பேர் கொல்லப்பட்டதாகவும் குழந்தைகள் 33 பேர் உள்ளடங்குவதாகவும் இந்த தாக்குதலுக்கு குறித்த அமைப்பினர் பொறுப்பேற்கவில்லை எனவும் சூடான் மருத்துவர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது. காசா போரின் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக தடைப்பட்டிருந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் பாலஸ்தீனத்தில் உள்ள பெத்லஹேம் நகரில் இந்த ஆண்டு மீண்டும் தொடங்கியுள்ளன. இயேசு கிறிஸ்து பிறந்த இடமாக கருதப்படும் இந்த தொன்மையான நகரில் ஒரு குகைக்கு மேலே அமைந்துள்ள தேவாலயம் கிறிஸ்தவர்களின் மிகவும் புனிதமான மற்றும் பழமையான வழிபாட்டு தலங்களில் ஒன்றாகும். காசா பகுதியில் தற்போது தற்காலிகமாக போர் நிறுத்தம் நிலவுவதால் பெத்லஹேமில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் உற்சாகமாக மீண்டும் நடைபெற தொடங்கியுள்ளன. தேவாலயத்துக்கு அருகே குடில் சதுக்கத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் மரம் பல வண்ண விளக்குகளால் ஜொலித்தது. அங்கு ஆயுதமேந்திய போலீசாரின் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் பொதுமக்கள் பலர் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். உக்ரைன் நாட்டில் 1986ஆம் ஆண்டு இடம்பெற்ற வெடிவிபத்தால் சேதமடைந்த செர்னோபில் அணு உலையில் இருந்து தற்போது கதிர்வீச்சுகள் வெளிவர ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச அணுசக்தி முகமை அமைப்பு தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் உக்கிரமாக நடந்து வரும் பின்னணியில் சேதமடைந்த செர்னோபில் அணு உலையின் கதிர்வீச்சு வெளியேறுவதை தடுக்கும் பாதுகாப்பு கவசம் தற்போது சேதமாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கவச அமைப்பின் கூரையின் தற்காலிக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் எனினும் கதிர்வீச்சு பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்க முழுமையான மறுசீரமைப்பு பணி அவசியம் என்றும் சர்வதேச அணுசக்தி முகமை அமைப்பு தெரிவித்துள்ளது. இதன்படி அணு உலையின் பாதுகாப்பு கவசம் சேதமடைந்துள்ளமைக்கு ரஷ்யா நடத்திய தாக்குதலை காரணம் என்று உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. உக்ரைன் நாட்டில் அமைந்துள்ள செர்னோபில் அணு உலையில் 1986ஆம் ஆண்டு வெடி விபத்து ஏற்பட்டது. கதிர்வீச்சு வழியாகி ஏராளமானோர் உயிரிழந்தனர். அந்த பகுதியே மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக மாறியுள்ளது. இரும்புத்துறை நாடாக இருந்த சோவியத் யூனியனின் ஒரு பகுதியாக உக்ரைன் இருந்தபோது இந்த சம்பவம் பதிவாகியது. இதனால் அணு உலை வெடி விபத்து பற்றி முழுமையான விவரங்கள் உடனடியாக வெளியாகவில்லை. சோவியத் யூனியன் பிரிந்து ரஷ்யாவும் உக்ரைனும் தனித்தனி நாடுகளான நிலையில் தான் முழுமையான பாதிப்புகள் வெளிவந்தன. இதையடுத்து சர்வதேச நாடுகளின் முயற்சியில் சேதமுற்று அணு உலையில் இருந்து கதிர்வீச்சு வெளியேறுவதை தடுக்கும் முயற்சிகள் தொடங்கின. சர்வதேச நாடுகள் தன்னார்வ அமைப்புகள் என 45 நன்கொடையாளர்கள் மூலம் திரட்டப்பட்ட 22,000 கோடி ரூபாய் நிதியில் அணு உலையை சுற்றிலும் கவச அமைப்பு நிறுவப்பட்டது. இதன்படி வேறொரு இடத்தில் கவச அமைப்பை நிறுவி அவை நகர்த்தி சென்று அணு உலையை மூடி கதிர்வீச்சு வெளியில் வராமல் செய்தனர். இது உலகின் மிகப்பெரிய நகரும் கட்டுமானம் என்றும் வர்ணிக்கப்பட்ட கவச அமைப்பாகும். 100 ஆண்டுகளுக்கு செயற்பாட்டில் இருக்கும் வகையில் இந்த அதிநவீன தொழில்நுட்ப கவச அமைப்பு நிறுவப்பட்டது. இதற்கான பணிகள் 2010 முதல் 2019ஆம் ஆண்டு வரை மேற்கொள்ளப்பட்டன. இதன் மூலம் வெடித்து சிதறிய அணு உலையில் இருந்து தொடர்ந்து கதிர்வீச்சு வெளியேறுவது தடுத்து நிறுத்தப்பட்டது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் முருகன் வேலோக்கின் வெளிநாட்டு செய்திகள். எங்களுடைய வெளிநாட்டு செய்திகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு முருகன் வேலோக்கை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். தொடர்கின்றன செய்திகள். பிரித்தானியா, ஜெர்மனி, நெதர்லாந்து, ஆஸ்திரேலியா, இத்தாலி, பெல்ஜியம் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் ஹமாஸ் அமைப்பினர் தமது செல்வாக்கை பரப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விரிவாக்க நடவடிக்கைகளுக்கு IRGC எனப்படும் ஈரானின் நிழல் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை மற்றும் லெபனான் பினாமி படைகளான ஹெஸ்பொல்லா ஆகியவை ஹமாஸுக்கு உதவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உளவுத்துறை அறிக்கை ஒன்றை கோடிட்டு பிரித்தானியா ஊடகம் ஒன்று இது ஒரு செய்திகளை வெளியிட்டுள்ளது. உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி வருகிற ஜனவரி மாத தொடக்கத்தில் இந்தியா வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பயண தேதியை உறுதி செய்ய இந்தியா உக்ரைன் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ரஷ்யா உக்ரைன் இடையான போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் கடந்த 4ஆம் தேதி 2ஆம் நாள் பயணமாக இந்தியா வந்தார். அவர் பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் இந்தியா அமைதியின் பக்கம் நிற்கிறது என்றும் புடினிடம் மோடி வலியுறுத்தினார். அதேபோல் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இந்தியாவின் பங்களிப்பை புடின் பாராட்டினார். இந்த நிலையில் புடின் வருகையை தொடர்ந்து உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி வருகிற ஜனவரி மாத தொடக்கத்தில் இந்தியா வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உக்ரைன் மீதான போருக்கு பிறகு ரஷ்ய ஜனாதிபதி புடினின் இந்திய பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருந்தது. தற்போது உக்ரைன் ஜனாதிபதி இந்தியாவுக்கு வர உள்ளார். இது ரஷ்யா உக்ரைனிடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் இந்தியாவின் முயற்சிக்கு பலம் சேர்ப்பதாக அமையும் என்றும் கருதப்படுகிறது. இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் நிறைவு பெற்றன. மீண்டும் இன்னொரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன். நன்றி.